ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நான் உங்கள் பிரதீப் குமார். நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் யூனிட் 1 ஃபவுண்ட்ரி டெக்னாலஜி பார்ட் 12. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ ப்ளேலிஸ்ட் வரும். எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டா அண்ட் ட்விட்டரில் அதோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலமாக எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கோர் பைண்டர்ஸ். ஸோ கோர் மணல் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமான மணலாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம கோரை டைட்டாக செய்ய முடியாது. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா அதில் கொஞ்சம் பைண்டர்ஸை மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த கோருக்கு அந்த மணலை ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தி வரும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த பைண்டரை ஒருங்கிணைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பைண்டருக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தையும் ஒரு கடினத்தன்மையும் அது கொடுக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த பைண்டர் பார்த்திங்கன்னா அந்த மோல்டில் இருக்க ஈரத்தன்மை எதையும் அந்த கோர் அப்சர்வ் பண்ணிக்காமையும் அது பார்த்துக்கும். ஸோ இது மாதிரியான பைண்டர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அது என்னென்ன பைண்டர்ஸ் கோர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றதை கீழே ஒன்றா விரிவாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆயில் பைண்டர். ஸோ ஆயில் பைண்டர்னால் என்ன டைப் ஆஃப் ஆயில் இங்கே யூஸ் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா ஆளி விதை எண்ணெய். ஸோ இதை தான் இங்கே கோருக்கு பைண்டராக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த எண்ணெயை பார்த்திங்கன்னா அந்த கோரை சுற்றி ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணும், அதாவது ஒரு படிவத்தை ஃபார்ம் பண்ணும். அந்த ஆயில் லேயர் இருக்கிறதுனால சுற்றி எந்த ஒரு மோலில் இருக்க தண்ணியோ எதுவும் அந்த கோரை அப்சர்வ் பண்ணிக்காமல் அது பார்த்துக்கும். ஸோ இது இல்லாமல் இதை சூடுபடுத்தும் போது இந்த கோர் ரொம்ப கடினத்தன்மையான கோராக மாறிடும். இந்த ஆளி விதை எண்ணெயை பார்த்திங்கன்னா 1:4, அதாவது 1க்கு 4 பங்கு இந்த எண்ணெயை சேர்ப்பாங்க இந்த மண்ணோட. ஸோ இப்படி சேர்க்கும்போது அது ஹார்டன் ஆகும். நெக்ஸ்ட் பைண்டர் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் சால்யூபிள் பைண்டர்ஸ், தண்ணியில் கரையக்கூடிய பைண்டர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு, டெக்ஸ்ட்ரான், ஸ்டார்ச் இது மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் அதில் மிக்ஸ் பண்ணி இந்த பைண்டரை தயாரிக்கிறாங்க. இது கூடவே சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்ணி இந்த கோரை ஹார்டன் பண்ணுவாங்க, கடினத்தன்மையாக ஆக்குவாங்க. ஸோ இந்த பைண்டரில் இந்த பைண்டர் எந்த அளவுக்கு இதில் சேர்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1:8 ரேஷியோவில் இந்த பைண்டரில் இதை சேர்ப்பாங்க. 1க்கு 8 பங்கு அப்படின்ற மாதிரி சேர்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெசின் பைண்டர். ஸோ ரெசின் பைண்டர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தெர்மோசெட்டிங் பைண்டராக தான் இருக்கும். அது தெர்மோசெட்டிங் பைண்டராக இங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபீனல் ஃபார்மல் ஹைட்ரேட் அதையும் யூரியாவையும் தான் இங்கே ரெசின் பைண்டர்ஸாக இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெசின் பைண்டர்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பவுடராகவோ இல்லைனா லிக்விட் ஸ்டேஜ்லேயோ கலப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா சிலிக்கா மாவு, அப்புறம் சின்ன சின்ன தானியங்கள், இது இல்லாமல் தண்ணி கொஞ்சம் சேர்ப்பாங்க. இது மண்ணெண்ணெயும் சேர்த்து இந்த பைண்டரில் மிக்ஸ் பண்ணி கலப்பாங்க. ஸோ பைண்டர் இல்லாமல் இது கூட இந்த பொருட்களையும் இது கூட மிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த கோரை பார்த்திங்கன்னா 225 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சூடு ஏற்றி இதை ரொம்ப ஹார்டன் பண்ணுவாங்க. ஸோ எதுக்காகனா இது ஈரப்பசத்தை உள்ளே உரியாமல் இருக்கிறதுக்காக இதை ரொம்ப திக்காக ஹார்டன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இதே மாதிரி பைண்டர் செய்யக்கூடிய ஒரு முறை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா CO2 கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேஸை யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ CO2 ப்ராசஸ் ஆஃப் கோர் மேக்கிங். ஸோ இந்த CO2 முறை வழக்கமாக பண்ணுற கோர் முறைகளில் இது ஒரு முறை தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் நம்ம கோரையும் செய்வோம், அதை ஹார்டன் பண்ணுவோம். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா கோர் தனியாகவும் அதை ஹார்டனிங் பண்ணுறது தனியாகவும் இருக்கும். இதில் ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்கும். ஸோ இது எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கீழே பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த கோர் மணலில் கூட பார்த்திங்கன்னா சோடியம் சிலிக்கேட் பைண்டரை மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட பார்த்திங்கன்னா மரத்தூள், அது இல்லாமல் கிராஃபைட்டு, மரத்தூள் இல்லைனா கிராஃபைட் ஏதாவது ஒரு பொருளை போட்டு அதை கூட மிக்ஸ் பண்ணிடுறாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சாண்டை மிக்ஸ் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா சாண்ட் முல்லர் அப்படின்ற ஒரு மிஷினை வச்சு இதை மிக்ஸ் பண்ணுறாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அந்த மணலை ஒரு கோர் பாக்ஸில் போட்டு அடைக்கணும். ஸோ பக்கத்தில் உங்களுக்கு டயக்ராம் இருக்குது. அந்த டயக்ராமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஸோ நடுவில் இருக்கிறது தான் உங்களுக்கு கோர். அந்த கோரை சுற்றி இருக்கிற 2 பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா கோர் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பாக்ஸுக்கு மேலேயும் கீழே சீல் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மேலே இருக்க சீலில் பார்த்திங்கன்னா ஒரு பைப்லைன் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. வெளியேருந்து உள் பக்கமாக ஒரு பைப்லைன் போகிற மாதிரி இருக்கும். அந்த பைப்லைன் வழியாக தான் CO2 கேஸை இப்போ உள்ளே அனுப்ப போகிறாங்க. இப்போ உள்ளே அனுப்புகிற CO2 கேஸு இந்த கோரில் இருக்கிற பைண்டரோட மிக்ஸ் ஆகி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணும். அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ CO2 கேஸ் பார்த்திங்கன்னா 1.4லேருந்து, அதாவது 1.4லேருந்து 15 கிலோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் அந்த அளவுக்கு ப்ரெஷரோடு உள்ளே அனுப்புவாங்க. அப்படி உள்ளே அனுப்பும்போது என்ன ஆகுன்னா அந்த CO2 கேஸ் சோடியம் சிலிக்கேட்டோட
கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுத்தும். கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுத்தி அது சிலிக்கா ஜெல்லை வந்து ஃபார்ம் பண்ணும். சிலிக்கா ஜெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கடினமான ஒரு பொருள். அப்போ அந்த சிலிக்கா ஜெல் வந்து கடினத்தன்மையாக மாறும்போது அந்த கோரும் என்ன ஆகுனா, சிலிக்கா ஜெல்லோட தான் நம்ம அந்த கோர் கலந்துருக்கு. அப்போ வந்து இந்த கோரும் வந்து நம்மளுக்கு கடினத்தன்மையாகும். உடனே நம்ம அந்த கோர் வந்து ஓப்பன் பண்ணி டேரெக்டாக மோல்டிங்க்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு, உடனே யூஸ் பண்ணுற அளவுக்கு அது தயாராக இருக்கும். நம்ம ஹீட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஹீட் பண்ண தேவையில்லைங்க. ஸோ இந்த CO2 ப்ராசஸில் என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது, நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த கோர் வந்து பார்த்திங்கன்னா கடினமாக இருக்கும் ரொம்ப. அது இல்லாமல் இந்த கோருக்கு நம்ம தனியாக வெப்பப்படுத்த தேவையில்லை. இந்த கோர் பார்த்திங்கன்னா ரொம்ப செய்கிறதுக்கு நேரம் எடுக்காது. அது இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவும் முடிஞ்சிடும். ரொம்ப விலையும் குறைவாக இந்த இதுவும் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வெப்பம் தனியாக வந்து வெப்ப செலவு வந்து நம்மளுக்கு இதில் கிடையவே கிடையாது. ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன தீமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இந்த கோரை பார்த்திங்கன்னா இந்த கோர் சாண்டை நம்மளால் மறுபடியும் ரீயூஸ் பண்ண முடியாது. மற்றதெல்லாம் அப்படி கிடையாது, அதை நம்ம ரீயூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் ரீயூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பைண்டரோட விலை பார்த்திங்கன்னா மிகவும் அதிகமாக இருக்கும். மற்றதை கம்பேர் பண்ணும்போது இந்த பைண்டரோட விலை அதிகம். இது இரும்பு அல்லது வார்ப்பு பொருட்கள் மூலமாக நம்ம பயன்படுத்த முடியாது. அதாவது நான் ஃபெரஸ் மெட்டலோட இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.